மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணாமலை ஒரு விஷயத்த பேசினார் முருகன் மாநாட்டில். அது உண்மையிலேயே அந்த ஒரு விஷயத்தினால இன்னைக்கு ஒரு தலைவருக்கு தூக்கமே இல்லை, மரண பீதியில் கொண்டு போய் நிறுத்தியிருக்குன்னு நம்ம பார்க்கப்படலாம். ஒரு வீடியோ சமூக வலைத்தளத்தில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. திருமாவளவன் அவர்கள் அண்ணாமலை ஒரு விஷயத்த பேசியிருந்தார். அதாவது ஒரு தமிழகத்தில் ஒரு அமைச்சர் இருக்காங்க, இந்த மாதிரி கோயில் கோயிலாக போவார், போயிட்டு திருநீரை அழிப்பார், திருநீரை வச்சு அழிப்பார், அடுத்ததான் எலெக்ஷன் வந்தானா ஓட்டு பிச்சைக்காக நிற்பாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னதை நம்ம கவனிக்கலாம். ஆனால் இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் நேரடியாக எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தானாக ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. அது நாங்கள் சங்கிகளுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்காக நான் கொடுக்கல, எனதருமை விசிகா தொண்டர்களுக்காக நான் இந்த பதிவு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே அந்த விளக்கத்தினால அழாத குறை தான் நம்ம பார்க்கணும். நிறைய உண்மையாகவே இவர் நிறைய அந்த இடத்துல அவரோட விசிக தொண்டர்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்காங்க. நீங்கள் அம்பேத்கர் பற்றி பேசுகிறீங்க, புத்தர் பற்றி பேசுகிறீங்க, ஏன் ஒரு மதத்திற்கு எதிராக நீங்கள் தொடர்ந்து கட்டமைச்சு நீங்கள் பேசுனதை அவங்க எல்லாம் உண்மையிலேயே மூளை இல்லாதவங்களா, எல்லாம் சிந்திப்பாங்க தானே அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு கூட அந்த விளக்கத்துல நான் வேர்வை தொடச்சேன் அப்படின்ற மாதிரி சில விளக்கம் கொடுத்தாலும் கூட வேர்வை துடைக்கிறது எப்படின்னு அவரே காட்டுறாரு. ஆனா உண்மையிலேயே வீடியோவில் அந்த செல்ஃபி எடுக்கும்போது அதை கரெக்டா அந்த திருநீர் மட்டும் அவர் அப்படியே அழிக்கிறத நீங்க குறிப்பிட்டு கவனிக்கலாம். ஆனா இன்னைக்கு என்னதான் புலம்புனாலும் இதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சிருக்கிறாரு. நாங்க என்னைக்குமே இந்த இந்த மாதிரி ஒரு இந்துக்களுக்கு எதிரான ஒரு அரசியல் எடுத்துட்டு வரும்போது நிறைய இவர் முருகனை நம்பாதீங்க, அந்த இடத்துல சறுக்கி விழாதீங்க, இந்துத்துவாவுக்கு நீங்க போயிடாதீங்கன்ற மாதிரி நிறைய விஷயத்த நம்ம பார்க்கப்படுறோம். ஆனா இந்த இடத்துல முருகன் மாநாடு ஒட்டு மொத்தமா இன்னைக்கு தமிழக மக்களிடையே ஒரு பெரிய எழுச்சி கொடுத்துருக்கு, இன்னும் விசிக தொண்டர்களிடையே ஒரு எழுச்சி கொடுத்துருக்குன்னு தான் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இவர் தானா வலிய இந்த விஷயத்த பேசியிருக்க மாட்டாரு. ஏன்னா இன்னைக்கு அந்த இவரோட தொண்டர்கள்னு நிறைய சிதம்பரம் தொகுதி, உண்மையிலேயே சிதம்பரம் நடராஜன் திருநீருக்கே உகந்த இடம்னு நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல நிறைய தொண்டர்கள் இன்னைக்கு கேள்வி கேட்பாங்களா இல்லையான்னு தான். நீங்க எல்லாம் அங்க இருக்கிறவங்க நிறைய இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்காங்க. நிறைய விஷயம் இன்னைக்கு நம்ம தலைவர் ஏன் இப்படி பேசணும், இப்படி எல்லாம் இருந்தன்னா அடுத்த கட்டத்துல ஒரு வாக்குன்னு சொல்லும்போது நீங்க ஒரு மதத்திற்கு எதிராக கட்டமைச்சு அடுத்தது ஒரு வாக்குன்னு நீங்க போகும்போது எப்படி அந்த முகத்தை வச்சு கேட்பீங்கன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய அவரு நம்ம இந்துக்களுக்கு எதிராக சில குரல் கொடுத்தது நம்ம பார்த்துருக்கோம், கோயில் பற்றிய விஷயம் சொன்னது. ஆனா உண்மையிலேயே அதெல்லாம் இப்ப மறந்துட்டாங்கன்னு பார்க்கணும். ஆனா இன்னைக்கு இந்த விஷயம் தொடர்ந்து இனி ஒரு 8 மாசம் இருக்கு எலெக்ஷன்னு பார்க்கலாம். ஆனா அந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா திருமாவளவனுக்கு கண்டிப்பா மக்கள் ஆப்பு கொடுப்பாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது மறக்க மாட்டாங்கன்னு தான் பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் முருகன் மாநாட்டில் நம்ம பார்த்துருக்கலாம், கவனித்திருக்கலாம். அந்த இடத்துல அதாவது இந்து முன்னணி நடத்துறாங்க, அதுல பல கட்சிகள் போறாங்க, அதிமுக போறாங்க, அதே மாதிரி பிஜேபியும் போறாங்கன்னு தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கப்படணும். அதே அந்த இடத்துல அண்ணாவையும் பெரியாரையும் ஏதோ போட்டோ வச்சு அவமானப்படுத்திட்டாங்கன்ற மாதிரி இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் சில முன்னாள் அமைச்சர்கள் அங்க போயிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது 2024 அதாவது பழைய தேர்தலில் இதுக்கு முன்னாடி நடந்ததை சுட்டி காட்டுறாரு அவரு. அதாவது அண்ணா பத்தியும் ஜெயலலிதா பத்தி நீங்க அவதூறு பேசினதுனால இபிசி எடுத்த முடிவு உங்களுக்கு தமிழகத்துக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி பாஜகவுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி ஆனா உண்மையிலேயே நிறைய பேர் இன்னைக்கு பாஜக தொண்டர்களானாலும் சரி, இல்ல பாஜகவை ஆதரிக்கிறவங்க ஆனாலும் சரி, அதிமுக பிஜேபி கூட்டணி தேவையான்ற அளவுக்கு தான் இன்னைக்கு நின்று இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பழைய இதெல்லாம் எடுத்து பாருங்க, கூட்டணியா இல்லாம இருக்கும்போது அதே நேரத்துல ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அதாவது தலவாய் சுந்தரம் அதிமுகவோட சேர்ந்தவர் அதுக்கு ஒரு கொடியசைச்சு அந்த துவக்கி விடுறாரு. அப்போ அவரை நீக்கி விடுறாங்க, அதாவது பதவியிலிருந்து சில கொடுக்கப்பட்ட பதவி பறிக்கப்படுகிறார்கள். ஆனா அதே இன்னைக்கு கூட்டணியா இருக்கும்போது எஸ்பி வேலுமணி அவர்கள் ஆர்எஸ்எஸ் இதுல இருக்கிறாரு, நேத்து போயிருக்கிறாரு, அந்த இடத்துல மோகன் பகவத் எல்லாத்தையும் பார்த்துருக்கிறாரு கோயம்புத்தூர்ல. ஆனா இதுக்கு நிறைய பேர் ஒரு ஆதரவு தெரிவிச்சுக்கிறாங்க. ஏன்னா கூட்டணி இல்லாம இருக்கும்போது அப்படி, கூட்டணியா இருக்கும்போது இபிஎஸ் என்ன நடவடிக்கை எடுக்க போறாருன்னு நம்ம பார்க்கணும். ஆனா உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ் மாநாடுக்கு திராவிட கட்சிகளால என்னைக்குமே வம்பு இருக்குதான்.
ஏன்னா அவங்க வந்து எல்லாமே ஒரு டிசிப்ளினா RSS ஊர்வலத்துல நீங்க கவனிக்கலாம், எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது, பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்காது. அதுக்கே நீதிமன்றத்துக்கு போய் நம்ம இந்த திராவிட கட்சிகளை கூட நம்ம அனுமதி பெற்று தான் நம்ம நடத்த வேண்டியதா இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து இந்த திராவிட கட்சி என்னைக்குமே RSSக்கு எதிராக தான் சில செயல்பாடுகள் கொண்டுட்டு வருவாங்கன்னு நம்ம கவனிக்கப்படலாம். ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து இந்து முன்னணிக்கு இந்து முன்னணிக்கும் பாஜகவுக்குமே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அதே மாதிரி தான் இதை எடுத்துட்டு போகலாம். நேத்து நடந்தது இந்து முன்னணி நடத்தின அந்த மாநாடு தான், முருகனுக்காக நான் நடத்தின மாநாடு. அதுல பாஜகவும் போயிருக்காங்க, அதிமுகவும் போயிருக்காங்கன்னு தான் நம்ம இங்க பார்க்கப்படணுமே ஒழிய, இந்த இடத்துல பாஜகவுக்கு எதிராக சில கட்டமைக்கப்பட்டால், இப்ப நிறைய பேர் வந்து அதை தான் நீங்க போனா போங்கன்ற மாதிரி தான் சில விஷயங்கள் பேசப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாவே 2026 வந்து எலெக்ஷன் வந்து இவங்களுக்கு வந்து கூட்டணி வேணுமா வேணாமாங்கிறது முடிவின் பண்ணணும்னு தான் நம்ம பார்க்கப்படணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் எதிரெதிராக கருத்து கட்டமைச்சு வந்து, அதாவது பாஜக இதுக்கு எந்த ஒரு நிலைப்பாடு அதுக்கு சொல்லலை. அது இந்து முன்னணி நடத்துற விஷயம். நீங்க எப்படி கலந்துக்கிட்டீங்களோ அதே தான் நாங்களும் கலந்துக்கிட்டான்ற மாதிரி. அது இந்து முன்னணி தான் நம்ம கேட்கணுமே ஒழிய, பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இங்க வந்து உண்மையிலேயே பாஜகவை பார்த்து இவங்க கேள்வி கேட்கறது வந்து உண்மையிலேயே இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான் பார்க்கப்படணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து உண்மையிலேயே இந்து எழுச்சின்னு நம்ம வந்திருக்கு. திராவிடத்திற்கு எதிராக நிறைய எழுச்சி இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஏன் தனித்து போட்டியிடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. கூட்டணி கொள்கைகள் மாறுபடலாம், ஆனா ஒற்றை குறிக்கோள் திராவிடத்தை எதிர்க்கணும், அதாவது திமுகவை எதிர்க்கணுங்கிறதுக்காக நான் நினைச்சிருக்கோன்னு நம்ம சில விஷயங்கள் அவங்களே பேசினது அதே தானே. இன்னைக்கு அவங்களோட கொள்கை வேற, இவங்களோட கொள்கை வேறதான். நான் எங்க கொள்கை வேற, உங்க கொள்கை வேற. ஆனா இன்னைக்கு திமுகவை எதிர்க்கிறதுக்காக கூட்டணி அமைச்சிட்டீங்க. அமைச்சுங்க, இல்லைன்னா வேணாம்னா விடுங்க. இதுதானே பார்க்கப்பட வேண்டிய விஷயம். அதுக்காக இந்து முன்னணி நடத்தின விஷயத்துல அதுல பெரியார் பத்தியோ இல்ல அண்ணா பத்தியோ ஏதாவது வீடியோ வந்துட்டேன்னா பாஜக என்ன செய்யும் அப்படிங்கிறத இன்னைக்கு கவனிக்கப்படணுமே வேண்டிய. இதெல்லாம் தாண்டி திராவிடம் உண்மையிலேயே திராவிட கட்சி எல்லாமே அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னத்தை கட்டமைச்சு வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். பெரியார் ஏத்துக்கிறாங்களா இன்னைக்கு எல்லாருமே? இல்லையே, திராவிடம் தான் ஏத்துக்கிட்டதே ஒழிய மற்ற யாரும் ஏத்துக்கலையன்ற கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது எப்படி நீங்க ஏத்துக்கிட்டான்னா, கடவுள் இந்துக்கள் வந்து நேத்து அந்த அளவுக்கு முருகன் மாநாடு நடத்தினாங்க, நீ உங்களை பெரியாரை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இது ஒரு லாஜிக் வேணாமா? ஆனா இது ஓப்பனான தெரியிற விஷயம் தானே. பெரியாரை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, முருகன் மாநாடுக்கு வந்தா யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை தான். இப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அந்த இடத்துல வருதே ஒழிய, அதே தாண்டி இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது அந்த இடத்துல எதுக்கு பேசப்படணும் அப்படின்னு தான். அது ஒரு முருகன் மாநாடு இந்து முன்னணி நடத்துறாங்க, அதிமுக போன மாதிரி தான் பிஜேபி போயிருக்காங்க, அவ்வளவுதான். இந்த இடத்துல அவ்வளவுதானே ஒழிய, ரெண்டு பேரும் சேர்ந்து வேணும்னா கேள்வி கேட்கலாம், இந்து முன்னணியை ஏன் இதை தவிர்த்திருக்கலாமே இப்படின்னு நம்ம கேட்டிருக்கலாமே ஒழிய, இதை தாண்டி கூட்டணிக்குள்ளார வந்து ஏதாவது விரிசல் பண்ற மாதிரி அந்த இடத்துல நடந்ததை இங்க விரிசல் பண்ற மாதிரின்னா நஷ்டம் யாருக்குன்னு பார்த்தானா அதிமுகவுக்கு தான். இன்னைக்கு தைரியம் இருந்தா போங்க அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு தகவல் வருதே ஒழிய, ஏன்னா இன்னைக்கு மக்களிடையே நிறைய தெளிவு வந்துருச்சுன்னு தான் இன்னைக்கு பார்க்கப்படணும். 2026 என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இந்துக்களோட எழுச்சி, இந்துக்கள் யாரையும் வெறுக்கல, அந்த விஷயத்த நம்ம பார்க்கணும். அதாவது சிறுபான்மை பெரும்பான்மை அப்படின்னு பிரிச்சு பார்க்கல, ஒட்டு மொத்தமா இந்துக்களை நம்ம இருக்கலாங்கிற ஒரு இதுதான். உன்னோட மதத்தை நான் தவறா பேச மாட்டேன், அதே மாதிரி என்னோட மதத்தையும் நீ தவறா பேசக்கூடாது, நம்ம எல்லாம் இந்துக்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான தேசியவாதின்னு தான் இந்த இடத்துல பார்க்கப்படணும். இதெல்லாம் தாண்டி ஓட்டுக்காக நீங்க வந்து இந்த மாதிரி பெரியாரையோ அது இது கூட்டிட்டு வந்தானா, இந்துக்கள் வந்து கண்டிப்பா பெரியார் தூக்கி பிடிச்சி வந்தானா ஓட்டு விழாதுன்னு நமக்கு பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி திமுகவை எதிர்க்கணுங்கிறதையும் ஒரு முக்கிய நோக்கமாகவும் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து அதிமுக கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏதாவது அப்படி இல்லை, கூட்டணி ஏதாவது முறிவு வந்தாலும் கூட நீங்க சொன்ன மாதிரி எச்சரிக்கை, RB உதயகுமார் சொன்ன மாதிரி நீங்க எடப்பாடி எப்படிப்பட்ட முடிவு எடுத்தாரு பாத்தீங்களா முந்தி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எச்சரிக்கையா சொல்லும் போது எடுத்துக்குங்க.